ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பேடிஎம்ல நம்மளுடைய பேங்க் அக்கவுண்டோட யூபிஐ பின்ன நம்ம எப்படி சேஞ்ச் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய பேடிஎம் ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. பேடிஎம் ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஹோம் பேஜ்ல வந்து இப்படி இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடு வந்து பாருங்க ப்ரொஃபைல் ஐகான் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜை நீங்க லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லோடிங் ஆகி உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் சேஞ்ச் பண்ணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற இந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் சேஞ்ச் பண்ண போறேன். அதனால இந்த அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்டோட யூபிஐ பின் சேஞ்ச் பண்ணணுமோ நீங்க வந்து அந்த அக்கௌண்ட்டை கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த அக்கௌண்ட்டை கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து இப்படி இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க யூபிஐ பின் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து சேஞ்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. யூபிஐ பின்னுக்கு நேரா அந்த சேஞ்ச் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சேஞ்சை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகி இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க கிரியேட் 6 டிஜிட் யூபிஐ பின் யூசிங் யுவர் டெபிட் கார்டு டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய பின் வந்து மறந்துடுச்சு, உங்களுடைய யூபிஐ பின் வந்து மறந்துடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து உங்களுடைய டெபிட் கார்டு டீடைல்ஸ் என்டர் பண்ணி நீங்க வந்து ரீசெட் வந்து பண்ணிக்கலாம், அதாவது சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுல 6 டிஜிட் யூபிஐ பின் வந்து என்டர் பண்ண சொல்றாங்க. எல்லாத்துக்கும் 4 டிஜிட் தான் என்டர் பண்ண சொல்றாங்க, எனக்கு மட்டும் 6 டிஜிட் பின் என்டர் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டா இருக்கும். சில பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 டிஜிட் யூபிஐ பின்னை செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்க்கு யூபிஐ பின்னா சேஞ்ச் பண்ண போறேன். ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்க்கு 6 டிஜிட் தான் யூபிஐ பின்னா செட் பண்ணுவாங்க. அதனால நீங்க வந்து ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டை தவிர நீங்க வேற பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து 4 டிஜிட் தான் யூபிஐ பின் வந்து நம்ம செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து 6 டிஜிட்ல யூபிஐ பின்னை செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் அந்த செக்யூரிட்டியை பொறுத்தது. இப்போ வந்து உங்களுடைய பழைய யூபிஐ பின் வந்து உங்களுக்கு தெரியும். பட் நான் வந்து எனக்கு வேற பின்ன சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து இந்த வீடியோல எப்படி சேஞ்ச் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து பழைய பின் தெரியல அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய டெபிட் கார்டு டீடைல்ஸ் என்டர் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பழைய பின் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்துல இப்போ அதுல ப்ரொசீட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழவே வந்து பாருங்க ஐ ரிமெம்பர் மை ஓல்டு யூபிஐ பின் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. எனக்கு வந்து என்னுடைய பழைய யூபிஐ பின் வந்து ஞாபகம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஐ ரிமெம்பர் மை ஓல்டு யூபிஐ பின் இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல வந்து என்டர் 6 டிஜிட் ஓல்டு யூபிஐ பின் சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுடைய பழைய யூபிஐ பின் என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து வேற பேங்கா இருந்தா 4 டிஜிட்ல என்டர் பண்ணணும், ஸ்டேட் பேங்கா இருந்தா 6 டிஜிட்ல என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்கான சரியான பழைய யூபிஐ பின்னை என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்டர் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல ஓகே சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த டிக் வந்து இருக்கு பாருங்க, அந்த டிக் வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல வந்து பாருங்க வெரிஃபை யூபிஐ பின் சொல்லிட்டு என்டர் 6 டிஜிட் நியூ யூபிஐ பின் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய புதிய யூபிஐ பின்னை நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்கான புதிய யூபிஐ பின்னை நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான புதிய யூபிஐ பின் வந்து நான் செட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க உங்களுக்கான புதிய யூபிஐ பின்னை செட் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல ஓகே இருக்கு, ஓகே வந்து நீங்க கிளிக் வந்து பண்ணுங்க. இப்போ நான் ஓகே வந்து கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க கன்ஃபார்ம் 6 டிஜிட் நியூ யூபிஐ பின் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன 6 டிஜிட்ல பின் என்டர் பண்ணீங்களோ அதே பின் என்டர் பண்ணிக்கோங்க. 4 டிஜிட்டா இருந்தாலும் சரி 6 டிஜிட்டா இருந்தாலும் சரி நீங்க என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. புதிய பின் என்டர் பண்ணிட்டு இப்போ நீங்க ஓகே கிளிக் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பாப்அப் வந்து வரும். இப்போ இதுல வந்து பாருங்க யுவர் யூபிஐ பின் ஹஸ் பீன் செட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா யூபிஐ பின்னை செட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்க இந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு இந்த இப்போ நீங்க புதுசா செட் பண்ண இந்த யூபிஐ பின்னை பயன்படுத்திக் கொள்ளலாம். மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், பேலன்ஸை செக் பண்றதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் இந்த யூபிஐ பின்னை நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ யூஸ் பண்ண அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.